Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்டர் வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணுறது தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா ஆக்டிவா வாட்டர் ஹீட்டருங்க. ஸ்மால் சைஸு எலக்ட்ரிக் வாட்டர் ஹீட்ரு, ஸ்டோரேஜ் ஹீட்ரு தான் இதுவும். 3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஸோ அந்த ஹீட்டரில் என்னென்னா வாட்டர் வந்து ஹீட் ஆகலை. ஸோ அதான் கம்ப்ளைண்ட்டு. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணி செக் பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போ தான் ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது இல்லாமல் வாட்டர் ஃப்ளோவும் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ரிமூவ் பண்ணியாச்சு. இது பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக 3 கிலோவாட் ஹீட்டருங்க. ஸோ ரொம்ப காம்பேக்டாக குட்டியாக இருக்கும். ஸோ இது நான் தான் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தேன். இன்ஸ்டால் பண்ணி இப்போ 6 மந்த்ஸ் தான் ஆகுது. 6 மந்த்ஸ்லேயே கம்ப்ளைண்ட்டு. ஸோ இது ஆன்லைனில் தான் வந்து கஸ்டமர் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ நான் ஹீட்டரை பிரிச்சுட்ருக்கேன். ஸோ நிறைய கிளிப்ஸ் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் இருக்கும். பிகாஸ் வீடியோட லென்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறனால தேவையான கிளிப்ஸ் மட்டும்தான் ஸ்லோவில் வச்சுருப்பேன். இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் தான் வச்சுருக்கேன். ஸோ பேக்ரவுண்டில் தான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த ஹீட்டரில் பார்த்திங்கன்னா மேலே உள்ள கவர் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணால் தான் நம்ம ஹீட்டரை செக் பண்ணவே முடியும். பெரிய ஸ்டோரேஜ் ஹீட்டர்லாம் பார்த்திங்கன்னா பாட்டம் சைட் டோர் தனியாக இருக்கும். அதை ரிமூவ் பண்ணாவே செக் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி ஹீட்டரில் பார்த்திங்கன்னா டோட்டல் கவரே ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா ஹீட்டரை செக் பண்ணுறதுக்காக நட் போல்ட் எல்லாமே கழட்டிட்டுருக்கேன். ஸோ ஒயரிங்கும் அது இல்லாமல் பர்ன் ஆகிருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்ம ஹீட்ரு வந்து ஷார்ட்டாக இருக்கா என்னங்கிறதையும் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஒயரிங்கை ரிமூவ் பண்ணலான்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு சைடு போல்ட் வந்து கழட்ட முடியுதுங்க. ஸோ 8 mmல கொடுத்துருக்காங்க. 8 mmல ஒரு சைடு வந்து டெர்மினல் வந்து கழட்ட முடியுது. அதர் சைடு பார்த்திங்கன்னா நட்டு ஃபுல்லாகவே துரு பிடிச்சிச்சு. ஸோ அதனால் அந்த நட்டை வந்து ரிமூவ் பண்ண முடியல. ஸோ முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் ஃபுல்லாக ரஸ்ட் ஆயிடுச்சு. அதனால் ரிமூவ் பண்ண முடியல. ஸோ கேபிளை தான் நம்ம இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ வாட்டர் ஃப்ளோவும் கம்மியாக இருக்கிறனால ஹீட்டருக்குள்ளே என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஃபுல்லாகவே வந்து டேங்க்லேருந்து அந்த ஹீட்ரு எலிமெண்ட்டை வந்து தனியாக கழட்டி எடுத்து தான் ரிமூவ் பண்ணி தான் செக் பண்ணோம். ஸோ அதனால் மேலே இருக்க பிளேட்டை ரிமூவ் பண்ணியிருக்கேன். எல்லாமே 10 mm போல்ட்டில் சுற்றிலுமே ஒரு 8 போல்ட் பக்கம் போட்டிருக்காங்க நட்டு, போல்ட் நட்டு. ஸோ இப்போ அந்த நட்டை ரிமூவ் பண்ணிட்டு மேலே இருக்க பிளேட்டை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணலாம். இன்லெட் அவுட்லெட் பைப்போட செட்டாக வந்துடும். ஹீட்டரும் அதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஹீட்டர் எலிமெண்ட் வந்து அதில் தான் ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த கருப்பு கலரில் பார்க்குறது பார்த்திங்கன்னா தெர்மல் கட் ஆஃபுங்க. ஆக்சுவலி இப்போ நான் மேலே கழட்டுற மெட்டல் பிளேட்டுக்கு அடியில் பார்த்திங்கன்னா ரப்பர் ஓரிங் இருக்குங்க, கேஸ்கட்டு. ஸோ அதை டேமேஜ் ஆகாமல் சேஃப்டியாக ரிமூவ் பண்ணோம். டேமேஜ் ஆகிடுச்சுன்னா வாட்டர் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் மேலே இருக்க பிளேட்டை கழட்டியாச்சுங்க. ஹீட்டரோட கண்டிஷன் பாருங்கள். இதுதான் ஹீட்டர் எலிமெண்ட்டு. ஸோ இதோட கண்டிஷன் பாருங்கள், ரொம்ப ரஸ்டடாக இருக்குது. இப்போ ஹீட்டர் எலிமெண்ட்டை சுற்றி உள்ள பைப்பிங்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். யூ ஷேப்பில் இருக்குது பாருங்கள். அது வந்து இன்லெட் பைப்பு. ஸ்ட்ரைட்டாக இருக்கிறது அவுட்லெட்டுங்க. இப்போ நான் காட்டுறது வந்து தெர்மல் கட் ஆஃப்காக கொடுத்துருக்க சென்சார் பைப்புங்க. ஸோ சால்ட் எவ்வளோ படிஞ்சிருக்குங்கிறது பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலி இந்த ஹீட்டரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டர் எலமெண்ட் ஃப்ளமெண்ட் வந்து போயிடுச்சுங்க. ஸோ அந்த ஃப்ளமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளமெண்ட் செக் பண்ணுறதை காட்டுறேன். ஸோ மல்டிமீட்டரில் கண்டினியூட்டியில் வச்சுருக்கேன் பஸரில். ஸோ ஹீட்டர் நல்லா இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஹீட்டர் வந்து டிஸ்கனெக்ட் கூட ஆகலாம் ஃப்ளமெண்ட்டு. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஹீட்டரோட ரெண்டு இதுலேயும் ப்ரோப் வைக்கிறோம் கண்டினியூட்டி மோடில். வச்சோன்னா பஸர் சவுண்ட் கேட்குதுங்க நல்லாவே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீட்டருக்கும் பாடிக்கும் ஏதாவது டச் ஆகிருக்கான்னு பார்க்கணும். ஸோ அதனால் இங்கே ஒரு ப்ரோப் வச்சுட்டு டெர்மினலில் ஒரு ப்ரோப் வச்சுட்டு பாடிக்கு வைக்கிறேன். ஸோ பாடிலையும் பார்த்திங்கன்னா பஸர் சவுண்டு வருது. ஸோ அப்படின்னா என்னென்னா அந்த ஹீட்டர் வந்து பாடி ஷார்ட் ஆகிருங்க. லைட்டாக ஹீட் ஆகுது, பட் வந்து தண்ணி ரொம்ப ஹீட் ஆகலை. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பாயில் ஆகி டியூப் வெடிக்கிற அளவுக்கு ஆயிடுது. ஒவ்வொரு டைம் வந்து சுத்தமாக ஹீட்டே ஆக மாட்டேங்குது. ஸோ இந்த டெர்மினலுக்கும் பாடிக்கும் வைக்கிறப்போ வந்து பஸர் சவுண்டு கேட்கவே கூடாது. பட் பஸர் சவுண்ட் நல்லா வருது. அப்படின்னா என்னென்னா சப்ளையும் பாஸ் ஆகும், இதில் கரண்ட்டும் பாஸ் ஆகும், ப்ளஸ் வந்து ஹீட்டும் ஒழுங்காக ஆகாது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹீட்டர் எலிமெண்ட்டு தான் சேஞ்ச் பண்ணோம். ஸோ இது பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப ரஸ்ட் ஆகி வந்து டேமேஜே ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே சால்ட்டு தான் காரணம். ஸோ சால்ட் பார்த்திங்கன்னா இவ்வளோ படியுது. ஸோ இது வந்து 3 கிலோவாட் ஃப்ளமெண்ட்டு. ஸோ இதை வந்து நம்ம மாற்றி ஆகணும் நெக்ஸ்ட்டு. ஸோ ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணி அடுத்து தான் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ இது பாடியோட டச் ஆனதுனால, அது இல்லாமல் இப்படி ரஸ்ட் ஆனதுனால தான் நமக்கு வந்து ஹீட் ஆகலை. ஆக்சுவலி இந்த எலிமெண்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்க ஒரு டெர்மினல் மட்டும் ரிமூவ் பண்ண முடியலங்க. ஃபுல்லாகவே நட்டு வந்து ரஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கேபிளை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்ருக்காங்க சேஃபாக. ஸோ அடுத்து புது எலிமெண்ட் வந்ததுக்கப்புறம் அதில் கனெக்ட் பண்ணுறதுக்கு எதுவாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் கட் பண்ணது வந்து தெர்மல் கட் ஆஃபோட அவுட்புட்டுங்க. ஸோ ஃபேஸ் இன்புட் கொடுத்து அவுட்புட்டை வந்து இந்த ஒரு டெர்மினலில் ஹீட்டரோட ஒரு டெர்மினலில் கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் அந்த தெர்மல் கட் ஆஃபு. நம்ம டெம்பரேச்சர் செட் பண்ணோன்னா ஒரு குறிப்பிட்ட டெம்பரேச்சருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அது கட் பண்ணி விட்ருவோம் ஹீட்டர் ஒர்க் ஆகாமல்.
ஸோ இப்போ அடுத்து வந்து எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணிட்டுருக்கேன். ஸோ சென்டரில் பார்த்தீங்கன்னா 10 mm போல்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, நட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல்லாக டைட் பண்ணால் எலமெண்ட் வந்து ஃபிக்ஸ் ஆயிரும். இது வந்து சின்ன ஸ்மால் சைஸ் ஹீட்ரு, அதனால் வந்து சிங்கிள் போல்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதே பெரிய சைஸ்லாம் இருக்குது, 10 லிட்டர் 15 லிட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் உள்ள எலமெண்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். இது வந்து 3 kW எலமெண்ட்டுங்க, 3000 வாட்ஸு. ஸோ ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இதே சைஸு சேம் சைஸ் எலமெண்ட் வாங்கிட்டு வந்து இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு ஹீட்டர் எலிமெண்ட் வந்து புதுசு வாங்கியாச்சுங்க. ஸோ இது வந்து ஓல்டு, நம்ம ஆல்ரெடி செக் பண்ணது. அண்ட் இது பார்த்திங்கன்னா நியூ எலிமெண்ட்டு, பெஸ்டான்கிற ஒரு பிராண்டு, 3000 வாட்ஸ், அதாவது 3 kW. ஸோ எம்ஆர்பி எல்லாமே போட்டிருக்கு, அதே சைஸு சேம் மாடலு. ஸோ இந்த புது எலிமெண்ட்டை வந்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு ஹீட்டரில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஸோ சேம் சைஸ் தான், பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து நட்டு டைப்பில் கொடுத்துருக்காங்க, இது வந்து ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க, கேபிள் கனெக்ட் பண்ணுறது. மல்டிமீட்டரில் பஸர் மோடில் போட்டுக்கிறேன், கண்டினியூட்டி மோடு. அண்ட் மல்டிமீட்டர் ப்ரோப் எடுத்து இந்த 2 டெர்மினல்லையும் வைக்கிறப்ப கண்டினியூட்டி வரும். சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். ஸோ வேல்யூ காட்டுது, கண்டினியூட்டி வருது. அண்ட் இதுக்கும் கீழே இதுவே பாடி தான். இந்த இன்சுலேட்டருக்கு அப்புறம் வரதில்லை, எங்கேயுமே வந்து பவர் வரக்கூடாது. ஸோ 2 பக்கமும் ஃபேஸ் நியூட்ரல் கொடுக்குறப்ப ரியாக்ட் ஆகி இது வந்து ஹீட் ஆகணும். வாட்டரில் படுறதுன்னு இல்லை, நார்மலாகவே இதில் வந்து ஃபேஸ் நியூட்ரல் கொடுத்தோம்னா இந்த இடம் ஃபுல்லாகவே பழுத்துரும், ஹீட் ஆயிரும். ஸோ அதனால் இது எல்லாமே பாடி தான், அதனால் இங்கே வந்து சவுண்டு வரக்கூடாது. ஸோ பாருங்கள், எங்கே வச்சாலுமே சவுண்டு வராது. ஸோ அப்படின்னா இந்த எலிமெண்ட் வந்து நல்லா இருக்குது. பட் இதுக்கும் பாடிக்கு வைக்கிறப்ப சவுண்டு வரும். பட் இந்த டெர்மினலுக்கும் வைக்கிறப்போ வரணும், டெர்மினல் டு பாடி இங்கே எங்கேயுமே வரக்கூடாது. ஸோ வந்துச்சுன்னா ஹீட்டர் ஷாக் அடிக்கவும் செய்யும். ப்ளஸ் வந்து எர்த்திங் ப்ராப்பராக கொடுத்துருந்தா ஃபியூஸ் போயிடும். எர்த்திங் இல்லைன்னா கண்டினியூஸாக ரன் ஆகிட்டு இருக்கும், ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி எலிமெண்ட் இந்த இடத்துல தான் கழட்டோம். ஸோ இங்கே தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நான் உள்ளே வந்து டேங்க்கை வந்து க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும், ஸோ எக்கச்சக்கமான சால்ட் கண்டென்ட் இருக்குது. ஸோ இந்த டேங்கை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம புது எலிமெண்ட்டை போட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அது இல்லாமல் எலமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஓவர் ரஸ்டிங்காக இருக்குது. ஸோ இந்த சால்ட் எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இந்த ஹீட் எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். டேங்கை வந்து நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அண்ட் ஹீட்டர் ஃபிக்ஸ் பண்ணுற பேஸ் பிளேட்டையும் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சுங்க. ஸோ இதெல்லாம் சால்ட் இருந்தது, ஃபுல்லாகவே சால்ட் ரஸ்ட்டாக இருந்தது. ஆக்சுவலாக இது உள்ளே வந்து ஒரு ஓரிங் வருங்க. ஸோ கேஸ்கெட்டு, இந்த ரப்பர் கேஸ்கெட் வரும். இது வந்து ஹீட்டருக்கு உள் சைடில் வருங்க. ஸோ ஹீட்டர் எப்படி இருக்குன்னா உள் சைடு வந்து இந்த ரப்பர் கேஸ்கெட் வரும், வெளி சைடு வராது. உள் பக்கம் தான் வந்து கவர் பண்ணோம். நம்ம வந்து வாட்டர் லீக் ஆகக்கூடாது, அதனால் உள் சைடு தான் கவர் பண்ணோம். ஸோ வெளி சைடு வந்து ஒன்லி இந்த கப்பு மட்டும்தான். அவுட்டர் சைடில் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த கப்பு மட்டும்தான். இந்த நட்டை போட வேண்டியதான். நட்டை போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆயிரும். நட்டு வந்து கேப்பில் உள்ள நட்டு வந்து 8 mmங்க. ஸோ 8 வந்து டீ ஸ்பேனர் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ நார்மல் ஸ்பேனரில் டைட் பண்ணுறப்போ இந்த இடம் வந்து கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும் டைட் பண்ணுறதுக்கு. அதே டீ ஸ்பேனர்னால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எப்படி? ஸோ இந்த ரப்பர் ஓரிங் இருக்கிறதுனால இதுக்கும் டச் இருக்காது, கான்டாக்ட் இருக்காது. ஸோ அட் த சேம் டைம் இந்த வழியாக வந்து வாட்டர் எதுவும் லீக் ஆகாது. ஸோ அதுக்காக தான் இந்த கேஸ்கெட்டு. ஆக்சுவலி இந்த டேங்க்கில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு மார்க்கிங் இருக்குங்க. ஸோ வந்து நான் ஏற்கனவே பார்த்துருந்தேன், அதனால் வந்து ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணுறோம். அதில் வந்து டேட் போட்டுருக்கு பாருங்கள், SE 21ங்கிற எழுத்து போட்டிருக்கு இல்லையா, SE 21. ஸோ இந்த ஆக்சுவலி இந்த
ஹோலில் வந்து இந்த பெரிய போல்ட் வந்து உள்ளே போகணுங்க. ஸோ அதுக்கு தகுந்தாப்புல தான் மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து அதே மாதிரியே ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த லெட்டர் வந்து இங்கே இருக்குது. ஆனால் இதுக்கு நேராக வந்து இதுக்கு முன்னாடி வந்து பெரிய போல்ட்டில் ஃபிக்ஸ் ஆகணும். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து நம்ம நட்டெல்லாம் போட்டு டைட் பண்ண வேண்டியதான். இப்போ ஒயரிங் கனெக்ஷன் கொடுக்க போகிறோங்க. ஸோ மொத்தம் வந்து கேபிள் வந்து 3 ஒயர் வருது. ஒன்று ஃபேஸு, ஸோ இந்த கேபிள் வந்து ரெட் கேபிள், ஒன்று ஃபேஸு, இன்னொன்று பிளாக்கு, இது வந்து நியூட்ரலு, அண்ட் இது வந்து எர்த்து ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா கிரவுண்டிங்கில் இந்த ஸ்க்ரூவில் மாட்டிடுவோம். ஸோ எர்த்திங் வேலை முடிஞ்சிச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபேஸும் நியூட்ரலும் இருக்குங்க. அண்ட் இந்த எல்இடி இருக்குது. ஸோ இது வந்து இண்டிகேட்டர், ஒன்று வந்து பவர் ஆனு, இன்னொன்று வந்து கட் ஆஃப், ஹீட்டிங்கு, இன்னொன்று வந்து கட் ஆஃப் இதில் உள்ளது. ஸோ இந்த ஃபேஸ் வந்து டேரெக்டாக எங்கே போகுதுன்னா இந்த தெர்மல் கட் ஆஃப் போகுதுங்க. தெர்மோஸ்டாட்டு தெர்மல் கட் ஆஃப். ஸோ இந்த இடத்துக்கு போகுது. டேரெக்டாக ஃபேஸ் வந்து இங்கே கொடுத்துறோம். ஸோ இதில் உள்ள மெயின் ஃபேஸ் வந்து இப்போ நம்ம வந்து தெர்மல் கட் ஆஃப்க்கு இன்புட்டாக கொடுத்தாச்சு. தெர்மல் கட் ஆஃபில் ஒரு அவுட்புட் கேபிள் வருங்க. ஸோ இதை வந்து ஹீட்டர் கொடுக்க போகிறோம். ஸோ ஹீட்டரோட சேர்த்து ஒரு இண்டிகேட்டர் அடிஷ்னலாக வருது. ஸோ இது வந்து ஹீட்டர் ஆனோடது, ஹீட்டர் ஆன் இண்டிகேட்டருக்கு உள்ளது. ஸோ ஃபேஸ் வந்து இங்கே தெர்மல் கட் ஆஃப்க்கு என்ன போகுது, தெர்மல் கட் ஆஃபோட அவுட்டை வந்து ஹீட்டர் கொடுக்குறோம். ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் அடிஷ்னலாக சேர்த்து கொடுக்குறோம். ஸோ இதோட வேலை முடிய போகுது. இப்போ இதை இங்கே கொடுத்துட்டோம்னா நமக்கு வந்து ஃபேஸோட இன்புட் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. ஒர்க்கு ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. ஃபேஸ் வந்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து நியூட்ரலுங்க. ஸோ நியூட்ரல் பார்த்தீங்கன்னா பழைய ஹீட்டரில் வந்து லெட் டைப்பில் கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து இப்போ ஸ்க்ரூ டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து நம்ம இதை வந்து பல்ஜ் பண்ணி டேரெக்டாக கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ ரெண்டு இண்டிகேட்டரோட நியூட்ரலையும் காமன் பண்ணிடுறோம். ஸோ ஒரு எண்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம், இன்னொரு எண்டை வந்து ஹீட்டரில் கொடுத்துட்டோம். இப்போ இதை ஜாயின் பண்ணியாச்சு. ரெண்டு இண்டிகேட்டரோட ஒயர்ஸ், ஒவ்வொரு ஒயரை வந்து இதில் ஜாயின் பண்ணியாச்சு. ஆனால் அதர் ஒயரை பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இங்கே வந்துடுது, இன்னொன்று வந்து ஹீட்டருக்கு போயிடுது. ஸோ இப்போ இந்த நியூட்ரல் இருக்கு இல்லையா, அந்த நியூட்ரலோட சேர்த்து ஜாயின் பண்ணோம். இது வந்து கனெக்டர் டைப், அதாவது லெக் டைப்பில் வருது. இந்த லெக்கை வளைச்சி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. அதனால் வந்து நான் அந்த லெக்கை கட் பண்ணிடுறேன். ஸோ இதை கட் பண்ணிட்டு நம்ம வந்து டேரெக்டாக கேபிளாகவே கொடுத்துடலாம். ஸோ இன்சுலேஷனை எடுத்துகிட்டு இப்போ வந்து நம்ம கேபிளாக டேரெக்டாக அந்த ஹீட்டரில் கொடுத்துடலாம். இது வந்து நியூட்ரல் வந்து டேரெக்டாக போகுது. அடிஷ்னலாக இந்த இண்டிகேட்டர் ஒயர்லாம் சேர்க்குறோம். ஸோ ரெண்டு இண்டிகேட்டரோட ஒயரையும் சேர்த்தாச்சு. அண்ட் இந்த கனெக்டரில் கொடுத்தாச்சுங்க. ஸோ அதர் ஒன் கனெக்டர் இதுவும் வேலை முடியுது. ஓகே, ஹீட்டர் கனெக்ஷன் ஃபுல்லாகவே முடிஞ்சுங்க. ஸோ இதில் ரெண்டு இண்டிகேட்டரு, எர்த்திங் வந்து இங்கே போயிடுது. ஃபேஸ் வந்து தெர்மல் கட் ஆஃப் போயிட்டு தெர்மல் கட் ஆஃப்லேருந்து அவுட் ஆகி ஹீட்டருக்கு வருது. நியூட்ரல் வந்து டேரெக்டாக ஹீட்டருக்கு போயிடுது. ஸோ இதில் ஒரு இண்டிகேட்டர் வந்து ஹீட்டர் ஆன் ஆகிறப்ப இதுக்கு பவர் வரும் 230 வோல்ட்டு. ஸோ அதனால் இது க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் இது பார்த்திங்கன்னா கட் ஆஃப், இந்த இடத்துல கட் ஆஃப் ஆகிறப்ப இங்கே வந்து நியூட்ரல் கிடச்சிரும். ஸோ இதுக்கு வந்து இங்கே ஃபேஸ் கிடச்சிரும். நார்மலாக இருக்கப்போ இது சீரியஸில் ஒர்க் ஆகும், அதனால் லைட் எரியாது. ஸோ அதனால் வந்து இது வந்து கட் ஆஃப் ஆகிறப்ப எரியாது. இது வந்து ஹீட்ரு ஒர்க்கிங்கில் இருக்கப்போ எரியாது, ஆன் ஆகிறப்ப எரியாது, சூடாகிறப்ப. ஸோ ஒயரிங் ஒர்க் ஃபுல்லாகவே முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஹீட்டரை வந்து அதோட பாடியில் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். ஆக்சுவலி இந்த சீட் வந்து ஸோ இதில் இதுக்குன்னே வந்து ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு இடம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கணும். ஆனால் இது பார்த்திங்கன்னா கண்ணாடி இலங்க, இது வந்து இப்படி டேரெக்டாக கையை வைக்கக்கூடாது.
ஸோ அரிக்கும், அது இல்லாமல் டேஞ்சர் தான் இது. ஸோ முடிஞ்சளவு இது பண்ணுறப்ப க்ளவுஸ் போட்டு தான் பண்ணோம். ஸோ பேக் கவர் இப்போ நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் ஃப்ரண்ட் கவர் இப்போ போட போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் கவரில் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங்கே கட் ஆஃப் சொன்னேன் இல்லையா, ஃப்ளமெண்ட்டுக்கு அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து பவர் வரப்போ ஹீட்டிங் இண்டிகேட்டர் எரியும். அண்ட் தெர்மல் கட் ஆஃப் கட் ஆனதுக்கப்புறம் இந்த கட் ஆஃப்ங்கிற லைட் எரியணும். ஸோ அவ்வளோதான், அதுக்கு தான் இந்த 2 இண்டிகேட்டர். இப்போ 2 இண்டிகேட்டரையும் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ ஹீட்டரில் வந்து நம்ம டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்க லைட் வந்து ஹீட்டிங் ஆனு. ஸோ இது வந்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கிறது. இது வந்து ஹீட்டிங் ஆன்ங்கிற இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ இந்த ரெட் லைட் இருக்கிறது வந்து ஹீட்டிங் ஆனு, அதனால் அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். அண்ட் இது வந்து கட் ஆஃபு. ஸோ கட் ஆஃப்ங்கிறது இந்த க்ரீன் லைட்டு. ஸோ அதனால் இதை வந்து இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணோம் பல்பை. ஸோ அதையும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதை அப்படி மாட்டணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க. ஸோ டாப் அண்ட் பாட்டம் கவரை வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த ஹீட்டர் வந்து ரொம்ப சிம்பிளான ஹீட்ரு தான். ஸோ ஒயரிங்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்காது. அதே மாதிரி தெர்மல் கட் ஆஃப் பெரிய ஹீட்டர்ஸில், ஸ்டோரேஜ் ஹீட்டர்ஸில் பார்த்திங்கன்னா 2 தெர்மல் கட் ஆஃப் வரும். இது வந்து சின்ன ஹீட்ரு, ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப கம்மி, அதனால் வந்து சிங்கிள் தெர்மல் கட் ஆஃப் தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஹீட்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.